శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
గోకులనందల గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద ఆపద మొక్కులవాడ అనాథ రక్షక గోవింద. భక్తులారా, రక్షక స్వాముల మంచేత సంకల్పం చెప్పించబోతున్నారు. శ్రద్ధగా విందాం. ఆయన ఎలా పలికితే అలా పలుకుదాం. చేతులు జోడించి స్వామి వారి పాదాలకు నమస్కారం పెట్టుకుంటూ మనందరం కలిసి సంకల్పం చెప్పుకుందాం. మన కోరికలను స్వామి వారికి విన్నవించుకుందాం. చేతులు పైకెత్తి మరొకసారి ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. నిశ్శబ్దంగా ఉండాలి. అందరూ నిశ్శబ్దాన్ని పాటించాలి. శ్రియః కాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్దినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం ఏన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే విఘ్నసే నమః. శృతి స్మృతి నదీపూర్ణం శాస్త్రకల్లోల శంకులం విష్ణుభక్తి ఉదకం శుద్ధం వందే శ్రీ విఘ్నోర్నవం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అద్య శ్రీ మహావిష్ణోః ఆజ్ఞయ ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్ధే శ్రీ శ్వేతవరాహ కల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమ పాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శతాబ్దే మేరోః దక్షిణే దిగ్భాగే కృష్ణా కావేర్యోః మధ్యప్రదేశే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే శ్రీ శ్రీనివాస స్వామినః దివ్య సన్నిధౌ కళ్యాణ మండపే అస్మిన్ వర్తమానేన వ్యావహారిక చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభతిథౌ శ్రీ శ్రీనివాస స్వామినః ప్రీత్యర్థం మమ. ఇప్పుడు మీ యొక్క గోత్రము, మీ యొక్క పేరు, మీ భార్య పేరుని, మీ పిల్లల పేర్లని, మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహకుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు మనసులో స్వామివారికి అందించవలసినది. இந்த பக்தர்களே, திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீவாரி கல்யாண மகோத்சவத்தை ஸ்தைர்ய தைர்ய வீர்ய விஜய அபய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம் தர்மார்த்த காம்யமோக்ஷ சதுர்வித பல पुरुषार्थ सिद्ध्यर्थम सत्संतान सौभाग्य सिद्ध्यर्थम राजद्वारे राजमुखे सर्वकार्य आनुकूल्य सिद्ध्यर्थम श्री श्रीनिवास स्वामिनः करुणा कटाक्ष
वीक्षण परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थम लोकक्षेमार्थम श्रीभूमि नीला समेतस्य श्री श्रीनिवास स्वामिनः वैवाहिक कल्याणोत्सवं श्री वैखानस दिव्य आगमोक्त प्रकारेण अहम आचार्य मुखेन कारयिष्ये सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. வெங்கடேஷாய. பக்தர்களே, திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீவாரி கல்யாண மகோத்சவத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின்று அந்த வெங்கடவனை சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ இன்றைய கல்யாண உற்சவத்திலே முதலில் சங்கல்ப மந்திரத்தை கேட்டோம். அடுத்ததாக விஸ்வக்சேனனின் ஆராதனை சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாக உள்ளது. பக்தர்கள் அனைவரும் பணம் கட்டி அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை சேவிப்பதற்காக கல்யாண மண்டபத்திலே கூடியிருக்கிறார்கள். பக்தர்களுக்காக அந்த பகவானிடம் பரிந்து பேசி நாமும் அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம் அல்லவா? ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. அந்த விண்ணோர்க்கும் மண்ணோருக்கும் வைக்கும் விலையாக நிதியாக விளங்குகின்ற எம்பெருமான் இங்கே நமக்கு நம்மாழ்வாராக காட்சி தந்து சரணாகதி அங்கரிக்கிறார். அதன் விளைவாக அந்த பகவானை நாம் இப்போது சேவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த எம்பெருமானை சேவித்து கொண்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். பக்தர்களே, இதோ இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ இந்த திருக்கல்யாண வைபவத்திலே இதோ சேவிப்போம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய கல்யாண மகோத்சவத்தை. சென்று சேர் திருவெங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஒய்யுமே என்று நம்மாழ்வார் வெங்கடத்தில் உரைகின்ற திருவெங்கட முடையானை தரிசிப்பதற்கு முன்பாக இந்த திருமலையாழ்வாரை தொழுவதே நம் வினைகள் அகழ்வதே போதுமானது என்கிறாராம். இப்படியாக இந்த பாசுரத்தை மனதிற்கொண்டே நமது சுவாமி தேசிகனும் தன்னுடைய தயாசதகம் என்கிற திருவெங்கடமுடையானுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொடங்கும்போது நமது திருவெங்கடமலையில் சரணடைய போகிறார். அந்த முக்தி தரும் திருமலையில் நின்ற கோலத்தில் லட்சாரூபியாய் சேவை தரும் மலையப்ப சுவாமியோடைய கல்யாண வைபவத்தை சேவிப்போம். லோகாபிராமம் ஸ்ரீராமம் போஜோ போஜோ நமாம்யஹம் பிராணாநாயம் अद्यमया पूर्वोक्त एवं गण विजय जन्मिट्टायामस्यां सुभदिनौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य त्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमतिकलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीला समेत श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वाचनं करिष्ये आदौ निर्विघ्नेन प्रसमावाप्त्यर्थं विश्वक्षेणाराधनं करिष्ये ततः कलशाराधनं करिष्ये दारादप्तच्युतमानदेषु सरत्सरित्सु परिपूरितेषु अपोमिखण्डं प्रतिपादयिष्ये कृणोमि दत्ताकुं सुचरकुं सुधर्म इदमापश्यमाजुपतमाज्यान्ताज्यान्ततमाजुमाजुपतमाः पूता पूततमा पुण्या पुण्यतमा मेध्य मेध्यतमामृतां प्रदरसाः पूताः ब्रह्म पवित्रेण भूताः सूर्यस्य रश्मिभिः एतेषु तं वृणयेदहत्रं जग्निजाः पाशावितदाः पुत्राः तेभ्यो न इन्द्रसविदोदविट्टर् विस्मये देवामञ्जन्तु मरुदस्वस्य ओं भू वरुणमावाहजामि प्रचेतसमावाहजामि रक्तामृतमावाहजामि यादस्पतिमावाहजामि वरुणाय नमः इदमासनं वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि वरुणाय नमः गुलोभार्णवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीत सुप्रसन्न वरादो भवतु वोमाग्नेजोजस्मात् वदामहे त्वा विश्वे ददात्वन् महितो नशम्भो वैराजन्ते सुखदन्निदत्तां प्रैषामदेशो विबुधानामनादिः यामे सस्तान्तनितान्तदादो ओं भू विश्वक्षेणमावाहजामि शान्तमावाहजामि अमितमावाहजामि नित्यानपायनमावाहजामि प्रत्यक्षणे सूत्रपदे मावाहजामि वामे जगामावाहजामि विश्वक्षेणाय नमः
इदमासन विश्वक्षेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विश्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि विश्वक्षेनाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानपायने नमः सूत्रवत्यै नमः विश्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्षेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीत सुप्रसन्नो वरदो भवतु भवद्भिरनुज्ञः सुपुण्याहं करोमि कृष्म स्वस्ति प्रोक्षितमस्तु अस्तु प्रजापति प्रजदां प्रजापतिः श्याम्यन्तु घोराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्तु ईदयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम्यन्तु घोराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्तु ईदयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम्यन्तु घोराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्त्वा ईदयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्तनो यदो विट्टर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विट्टर्विचक्रमे त्रयधानदेवदं समूढमस्य पाकुंसुरे त्रीणि पदा विचक्रमे विट्टर्गोपादाब्जः तदो धर्माणि धारयन् विष्णोकर्माणि पश्यत यदो व्रतानि पस्पदे इन्द्रस्वयुज्जस्सगा तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्ति शौर्यः दिवि वदक्षुराददं तद्विप्रासो विपञ्चवो जागृमागं तस्य विन्दते विष्णोर्यत्परमं पदं भद्रङ्करणे विष्णुयामदेवाः भद्रं पश्ये माक्षभिर्यदित्राः स्त्रैरङ्गे शिष्टवागुंस्तनोभिर्विषयमधैतं यदायुः शतमिन्न शरदोऽन्त्यदेवायत्राणश्चक्र जरसन्तनूना पुत्रासो यत्र पितरो भवन्ति मानो मध्यानि ऋषदा इद्गन्तो अदितिर्झोरितिरन्तरिक्षम् अदितिर्माता स पिता स पुत्रः विश्वे देवादितिः पञ्चजन अदितिर्जातमदितिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तत्पट्कुर्वेदोपद्युषम् यदा वै सूर्य उदेति अधनक्षत्रज्ञेति यावदत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वेत् कार्ये स्यात् पुण्याः एव कुरुते प्राणानां जामस्यां स्मृतिदोषे श्रीनिवादत्मामिनः वैवाहिकोत्सकर्माकं पुण्यावृत्तिं भवन्तो प्रवन्तो क्रमणे स्मत्ते नित्यं भवन्तो प्रवन्तो कर्मरुज्जनां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः या भोजट्टावजोपवस्थानवोर्चेतदातरा महेरणाय दक्षे यो वत्सवदमोहरदस्तस्य मादिगदेनः उषदेरव मातरः तस्मा अरङ्गमाम भोजस्यक्षजा यजन्वद आपो जनगदाचनः दिविश्रे स्वान्तरिक्षे तस्मा पृथिव्याः सम्भव ब्रह्मवच्च समति ब्रह्मवच्च सायत्वा पवमानस्सु वर्जनः पवित्रेण विदर्शनिः यत्पोदासमनादुमा पुनन्दुमादेव जनाः पुनन्दुमनवोदिया पुनन्द विश्व आजवः जातवेद पवित्रवदे पवित्रेण पुनायिमा शुक्रेण देवदेन्त्यदे अग्ने कृत्वा कृतोगं वृणो यत्ते पवित्रमक्षसि अग्ने विदतमन्तराः ब्रह्मतेन पुनीमहे उपाभ्यान् देवतविदः पवित्रेण दवेन च यः पाववाणीरध्येति ऋषभिः समृद्धं रसं तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्मदोदकम् पावमाने स्वस्तयनेः सुतगायकृतश्च्युतः ऋषभिः समृद्धोर्जः ब्राह्मणेषु मृतकं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन दहत्रदारेण पावमान्यः पुनन्तुम प्राजापत्यं पवित्रं सदोऽध्यापकं हिरण्मयं तेन ब्रह्मविदोवयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्य नैते सहमा पुनादो सोमस्वस्यावरणस्समीच यमो राजा प्रभृणामि पुनादुमा जातवेदा मूर्जयन्त्या पुनादो तत्संयोरावृणेमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जगातुपेक्षं सन्नोऽस्तुद्विपदे शुन्तदुष्पदे ॐ शान्तिः 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 प्राच्यान् दिशदेवार्तजो मार्जयन्तान् दक्षिणाजान् दिशमासाः पितरो मार्जयन्तान् प्रतीच्यान् गृहाः पशवो मार्जयन्तां प्रतीच्या दिश्या बभोषदयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वाजान् यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अधोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोन्पदे प्रतिदानि हस्मान् स्वा वेषोहनमेवोपमानः हृत्यन्यूनं प्रतिनन्नोजुस्वा सन्नयेत्वपदे चतुष्पदे अमीवः वास्तोन्पदे विक्त्वा रूपाण्याविशन् सकाशुते वजेदिनः वरुणाय नमः स्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः स्वक्षेनाय नमः यदा सुखदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, இதோ ஸ்ரீவாரி திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்போது நாம் சேவித்து கொண்டிருப்பது அங்குரார்ப்பணம் என்கிற திருமுலை சாற்றுதல் கைங்கரியம். ஆனந்த நிலையாக ஸ்ரீமன் கல்யாணம் குணசாகரஹ பக்த பிரியோ ஜெகநாதஹ ஸ்ரீனிவாஸ்துமே என்று அந்த பகவானை அங்குரார்ப்பண வேளையிலே சேவித்து கொண்டுள்ளோம். திருமலை சாற்றுதல் என்கிற அங்குரார்ப்பண கைங்கரியம் என்பது தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்வது. அதாவது மண் பாலிகையிலே நவ தானியங்களை இட்டு அதிலே திருத்துழாய் சேர்த்து அஷ்டதிக் பாலக்கரையும் தேவர்களையும் இந்த கல்யாண உற்சவத்திற்காக வரவேற்பு கொடுக்கிறார்கள். பக்தர்களே, அதுதான் அங்குரார்ப்பணம் என்னும் திருமலை சாற்றுதல் கைங்கரியம். மலையப்ப சுவாமிக்கும் நாச்சிமார்களுக்கும் இந்த கல்யாண உற்சவத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அந்த மண் பாலிகையிலிடும் நவதானியங்களானது திருமுலைகளை, அதாவது முளைவிட்டு பயிராக வளரும் அல்லவா, அப்படி திருமண வாழ்க்கை கூட வசந்தமாக ஆனந்தமாக இருக்கும் என்று அந்த ஆனந்த நிலையின் வாசனின் திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பின் மூலமாக பகவானை சேவித்தால் நமது பாவங்களை எல்லாம் தொலைத்து நீக்கப்பட்டு புனிதமாக ஆகிவிடுகிறோம் அல்லவா. பக்தர்களே, திருத்துளை என்றாலே அந்த ஆண்டாளுக்கு மிகவும் பிரியம். ஏனென்றால் அவள் அந்த வனத்திலே கண்டெடுக்கப்பட்டவள். அந்த துளசி வனத்தில் அருகிலே கண்டெடுக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட திருத்துழாய்க்கு புஷ்பங்களுக்கு இல்லாத சிறப்பும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் சேவிக்கும் பகவான் நமது திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண உற்சவத்திலே அங்குரார்ப்பண கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு இதோ அடுத்ததாக ரக்ஷா பூஜையை ஆரம்பிக்க உள்ளார். ரக்ஷா பூஜை என்பது எம்பெருமானுக்கும் நாச்சிமாருக்கும் கரங்களிலே கட்டப்படும் நாக ஆபரணம் கயிறு என்று கூறுவார்கள். அந்த ரக்ஷைக்கு முறையே இப்போது பூஜை தொடங்க உள்ளது. அதை நாம் இப்போது சேவிப்போம். ஆனந்த நிலையின் வாசனே கோவிந்தா கோவிந்தா, திருவெங்கடமுடையானே கோவிந்தா கோவிந்தா. சப்தகிரிவாஹயாமி நாகராஜமாவாஹயாமி சாத்விருஷமாவாஹயாமி அனந்தமாவாஹயாமி தேஷாய நமः இதமாதரம் தேஷாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்घ्यं சமர்ப்பயாமி ஆச்சமணிம் சமர்ப்பயாமி சேஷாய நமः புண்ணியபுஷ்பைः பூஜயாமி குலோபஹார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சேஷாய நமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பவது. ओम स्वस्ति नो मिमेतामश्विना भगः स्वस्ति देवजुतिर्नर्वणः स्वस्ति पुरुषासुरो ददातुनः स्वस्ति द्यावा पृथिवीषु जेतुना स्वस्तये वाज्रपप्रभावहे सोमं स्वस्ति पवनस्य यस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो उपमन्द्रः विश्वे देवानो अद्या स्वस्तये वैश्वानरो बुधरग्निः स्वस्तये देवावद्भव स्वस्तये स्वस्तिनो रुद्रपार्तुं मदः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति भद्रे रेवती स्वस्ति नयेन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अददे कृते स्वस्ति पन्तामनुचरे वसूर्याचन्द्रमसामिव पुनर्ददाज्ञादासन्दमेमहि स्वस्त्यैनन्द्राग्नमरिट्टनेमिर्महद्भूतं वायसन् देवतानां ध्रुवं देनाजावरणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं दयेन्द्रश्चाग्निश्च राष्ट्रं तारयतान् ध्रुवं शुभगं शुभ. திருமலையில் நின்ற திருமாலே, நாடியவருக்கெல்லாம் வேண்டிய நல்விடும் திருவேங்கடவா, உமது அடிபணிந்து வினைவியை வேண்டினேன் வேத முதல்வா. உலகம் உண்ட திருவாயா, ஊரு கலைந்து ஆட்கொள்ள என்னை நீயே என்று நமது மலையப்ப சுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, சர்வம் விஷ்ணுமய ஜகத் என்கிற மூதுரைப்படி சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு அர்ச்சா ரூபமாய் திருமலையில் சேவை சாதிக்கும் திருவேங்கடமுடையான். ஆகவே இது சர்வம் வெங்கடேஷமய ஜகத், அந்த கலியுகம் தெய்வமான திருவெங்கடமுடையானின் உற்சவ மூர்த்தியான உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நித்திய கல்யாண உற்சவம் இது. இதை தரிசித்து எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இதோ இந்த கல்யாண மகோத்சவத்திலே அடுத்த கைங்கரியமாக ரக்ஷாபந்தன கைங்கரியம். ரக்ஷாபந்தனம் என்றால் காப்பு கட்டுதல். அப்படி பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார். அப்படி துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே இதோ இந்த கலியுகத்தில் நமக்கு திருவெங்கடமுடையானாக அவதாரம் செய்து நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நித்திய கல்யாணத்தில் நமக்கெல்லாம்
தரிசனத்தை தந்து கொண்டிருக்கும் அந்த மலையப்ப சுவாமியை இதோ அர்ச்சா ரூபையாய் திருமலையில் சேவை சாதிக்கும் திருவெங்கட முடையானுடைய திருக்கல்யாண வைபவத்திலே ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை சேவிப்போம். பக்தர்களே, இதோ ஷோடச உபச்சாரத்தை செய்த பின்பு பகவானுடைய திருக்கரத்தில் அந்த ரக்ஷையை சமர்ப்பிப்பார் அர்ச்சக்கர் சுவாமி. சேவிப்போம். இந்த வேளையில் பெருமாளை இவ்விதமாக எண்ணி பார்ப்போம். துளசி மனமும் முல்லை மனமும் கமழும் பிருந்தாவனம். அங்கு ஒரு புறம் வெள்ளை வெளேர் என்று மலர்களை பூத்து குழுங்கும் புன்னை மரம். அதன் அடியில் தன் ஒரு காலை ஊன்றியும் மறு காலை மடித்தும் ஒய்யாரமாக நின்று தனது செம்பவள வாயில் புல்லாங்குழலை ஊதிக்கொண்டிருந்தான் ஷியாம சுந்தரனான வேணுகோபாலன். அதன் இனிய நாதத்தை கேட்ட பசு கூட்டங்களிலிருந்து ஒரு பசு ஓடி வந்து அவன் பின்னால் நின்று தன் நாவினால் கண்ணன் திருவடியை நக்கி அதிலூறும் அமுதச்சுவையை அனுபவித்து கொண்டிருந்ததாம். பக்தர்களே, யமுனை நதி தன் கைகளால் அலைகளை அசைத்து ஜெகந்நாதனாகிய கோவிந்தன் குழலூதும் அழகினை காண வாருங்கள், அந்த நாதத்தின் இனிய சுவையை சுவைத்து பாருங்கள் என்று ஜீவராசிகளை அழைத்து கொண்டிருந்தாராம். வான வீதியில் உலாவிக் கொண்டிருந்த பூரண சந்திரன் தன் அமுத கிரணங்களால் ஒளியை பரப்பி அழகானாம் அச்சுத்தனின் திவ்ய சௌந்தரியத்தை அனைவரும் கண்டு கழுக்கும்படி தெளிவாக்கி காட்டிக் கொண்டிருந்தானாம். அருள் வடிவமான ஐயன் ஊதும் குழலோசை பகல் முழுவதும் தாங்கள் கண்டு கழித்து திளைந்த கண்ணனின் அற்புத திருவிளையாடல்களை நினைத்து நினைத்து அந்த ஆனந்தத்தில் தங்களை மறந்து பரவச துயில் கொண்டிருந்த கோபியர்களின் உள்ளத்தை காந்தம் போல் கவர்ந்தெழுந்ததாம். அந்த கணமே தங்கள் துயில் கலைந்து பரபரப்புடன் எழுந்த கோபியர்கள் தங்கள் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனையும் குழந்தையையும் மறந்தார். நடுநிசி என்பதையும் பார்க்காமல் வீட்டை கடந்து வீதியில் ஓடி வந்தார். அங்கு குழலூதி கொண்டிருந்த கோபாலனை கண்டு பரவசம் அடைந்து ஜெகன் மோகனாகிய அந்த ஸ்ரீதரனை சுழந்தனர். அப்படி குழலை ஊதி சங்கீதத்தில் மயக்கமடைய செய்த ஸ்ரீ கிருஷ்ணனான திருமாலுக்கு இதோ ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளார் அர்ச்சக்கர் சுவாமி. பக்தர்களே, இதோ சேவிப்போம். முதலில் மலையப்ப சுவாமிக்கு அந்த மந்திரிச்ச ரக்ஷையை சமர்ப்பித்தார். பின்பு அவரது உபய நாச்சிமார்களான முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கும் அந்த ரக்ஷையை இப்பொழுது சமர்ப்பிக்கப் போகிறார் அர்ச்சக்கர் சுவாமி. இதைத் தொடர்ந்து பொறுமையின் பூஷணம் பூதேவி தாயார் ஆண்டாளாக அவதாரம் பண்ணின அந்த பூதேவி தாயாருக்கு அடுத்ததாக அந்த ரக்ஷையை சமர்ப்பிப்பார் அர்ச்சக்கர் சுவாமி. சேவிப்போம். கருணை கடலாகிய கண்ணன் ஆதரவுடன் அந்த கோபியர்களை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டானாம். அந்த சமயம் ஜெகநாதனாகிய கோபாலனையே கவர்ந்திழுக்கும்படியான பெருத்த புண்ணியத்தை செய்த தவறுகள் அல்லவா நாம் என்று அகம்பாவம் அக்கோப்பியர்களுக்கு சற்று தலை தூக்கியது. உடனே நான் எனது என்ற ஆணவாதிகளுக்கு எட்டாதவனாகிய ஐயன் உடனே மறைந்து விட்டான். அவனை காணாத கோபியர்கள் கதறி அழுதனர். நானுற்று போனவிடம் நாதி நிற்கும் இடமா நான் என்ற அகம்பாவம் அளித்தவுடன் நாதனாகிய நந்தகோபாலன் குறும்பு சிரிப்புடன் அவர்கள் நடுவில் வந்து நின்றானாம். அவனை கண்ட கோபியர்கள் மிக்க மகிழ்ச்சியடைந்து, ஹே கள்ளகிருஷ்ணா, இனி நாங்கள் உன்னை போகவிட மாட்டோம் என்று ஒருவரை ஒருவர் கைகோத்து கொண்டு அவனை சுற்றி சுற்றி வளைத்தாராம். அப்படிப்பட்ட குழந்தையான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் எடுத்த திருவெங்கடமுடையானுக்கு இதோ ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்று கொண்டுள்ளது. பக்தர்களே, இதோ அடுத்ததாக இந்த பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வராமல் இருப்பதற்காகவே அர்ச்சக்கர் சுவாமி கூட அவரது திருக்கரத்திலே அந்த மந்திரிச்ச ரக்ஷையை அணிவித்து கொண்டு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை மங்களகரமாக பூர்த்தி செய்கிறார். இதோ சேவிப்போம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வ லோகைக்கநாதம் என்று அதோ மலையப்ப சுவாமியை சேவிப்போம். ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை தொடர்ந்து அடுத்ததாக அக்னி பிரதிஷ்ட ஹோமம், மது பார்க்க பூஜை,
வஸ்த சமர்ப்பணம், மகா சங்கல்பம், கன்னிகாதானம் போன்ற நிகழ்ச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக இதோ இந்த திருக்கல்யாண வைபவத்திலே சேவித்தோம். इंद्रशुद्धो न आगशुद्धशुद्धाभिरोधिभिः मयि देवान्द्रविणमाय दन्तामय्यासिरस्तु मयि देवहूतिः दैव्यावतानन्दपूर्वेरिट्टास्याम तनुवा सुमेरा उद्दन्यमानमस्यामेत्यपात्मानं यजमानस्य हन्तु शिवानश्चन्द्र पृथिवी तन्नो जाता पृथिवी दोकजाता पोतश्चदनेन सौम्या कृणद्वगुं रसना होतविगुं तद् तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्तण्डिले भूमिमावाहयामि रेखाया स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष्य जातवेदोऽग्निं गृहीत्वा जातवेदोपवनस्य रेदोहिन्द्रवग्निश्चदे अग्निमस्वस्तादति हव्यकम् समीकृपान्योमयोभूः कृतप्रदेको कृतयोनिरग्ने कृतस्वमिज्ञो कृतमस्यान्नम् कृतप्रजस्मा सरितो ब्रुवन् कृतं ब्रुवन् सरिजा इष्टदेवान् आयुर्दाग्ने अविजोजुषाणो कृतप्रदेको कृतयोनिरेति तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन मन्यस्मा नमतेन मन्यस्मा सरस्वतेन मन्यस्मा देवदविदप्रसवा ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद्विषेमतस्सुरजो वेन आवह स बुद्ध्या पमाच विट्ट मदत्सजोनि मदत्सवः ओं भो ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो देनकुं सोमर्वन्तमाशकं सोमो विरङ्गर्मण्यं ददातु साधन्यं विदत्यकुं सुपेयमदस्रमणयो ददात तस्मै सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतामृतयित्वन्नागच्छपुट्टेजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष पवित्रे एस्तो वैष्णव्येस्तो यज्ञे एस्तो वाजभूतेस्तो विष्णो मनसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अन्तरिक्षायत्वा पृथिव्येत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसि पश्चिमतो विष्णोस्तोपोऽसि दक्षिणतो विष्णोस्तोपोऽसि उत्तरतो विष्णोस्तोपोऽसि प्राच्या विष्णोस्तोपोऽसि कृतासि कृतासि ध्रुवासि विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापनारायणमावाहयामि ब्रह्मं प्रणेष्यामि जमानवाचं यच्च सोम प्रणेष्यामि जमानवाचं यच्च प्रणयज्ञं देवतावर्तयित्वं नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रणय कोपो जिनत्कुसपो जिनत्कु सव्यशन्तान्विष पात्राणि देवयज्ञायै सव्यशन्तान्विषः पात्राणि देवयज्ञायै दक्षिणप्रणदौ ब्राह्मेण तीर्थेन प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि यज्ञमावाहयामि सोममावाहयामि यज्ञमावाहयामि सोममावाहयामि अग्निसोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि वसूनावाहयामि मरुतानावाहयामि रुद्रानावाहयामि अपोपस्पृश्य श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अस्मिनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवदसोममावाहयामि औपासनयज्ञमावाहयामि विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यमागे प्रजापतिगे जुष्टन्निर्वभामि इन्द्राय जुष्टन्निर्वभामि अग्ने जुष्टन्निर्वभामि सोमाय जुष्टन्निर्वभामि अग्ने जुष्टन्निर्वभामि सोमाय जुष्टन्निर्वभामि अग्ने सोमाब्जाकुट्टन्निर्वभामि प्रजापतिगे जुष्टन्निर्वभामि वसुभ्यो जुष्टन्निर्वभामि वरुभ्यो जुष्टन्निर्वभामि रुद्रेभ्यो जुष्टन्निर्वभामि अपोपस्पृश्य श्रीमहाविष्णवे जुष्टन्निर्वभामि बृहस्पतिगे जुष्टन्निर्वभामि मित्राय जुष्टन्निर्वभामि वरुणाय जुष्टन्निर्वभामि आदित्येभ्यो जुष्टन्निर्वभामि स्पृभ्यो जुष्टन्निर्वभामि पुष्टे जुष्टन्निर्वभामि कक्षाय जुष्टन्निर्वभामि कक्षदेवत सोमाय जुष्टन्निर्वभामि औपासनयज्ञाय जुष्टन्निर्वभामि यज्ञदेव विश्वेभ्यो देवेभ्यो जुष्टन्निर्वभामि सर्वदेवेभ्यो जुष्टन्निर्वभामि आद्यन्त प्रतिष्ठयामि चुरन्त्र प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समितिः स्वाहा अमृतणोऽसि वा ऋणमसि अन्तरितकं वृक्ष अन्तरिता आराधयः प्रत्यष्टकं वृक्ष प्रत्यष्टा आराधयः चुक्पतिस्वा पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसा सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पतिस्वा पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसा सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वा पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसा सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाज्ञाकृतं पुरुषयित्वा अभ्यर्च अक्षत आद्य चरुभिः
ఇంద్రాయ నమః వరుణాయ నమః వాజవే నమః కుబేరాయ నమః ఈశానాయ నమః అగ్నే నమః జాతవేంద్రసే నమః సుహోచదే నమః అజరాపే నమః విసర్పిణే నమః అగ్నిపురుషాయ నమః అదితేన మన్యస్మ నమదేన మన్యస్మ సరస్వతేన మన్యస్మ దేవసవిద ప్రసుమా ब्रह्मन् सोत्तमादास्मादस्मा समेतयस्वाः आगार मुहूर्तस्य मुहूर्तोऽस्तु परिदीन् स्पृष्ट्वा वायुव्यादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादीशानान्तम् इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्यागु स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य श्रीविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा सुभ्यागु स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा उपासरज्ञाय स्वाहा यज्ञविश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चुरुं सामित्रा गृहीत्वा व्याहुतिर्जुहोति ओं भू स्वाहा ओं भुवत् स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवत् सुव स्वाहा अदिदेन्वमग्गुस्तानवदेन्वमग्गुस्ताः सरस्वदेन्वमग्गुस्ताः देवतविद प्रासावीः प्राणानायं जामस्यां सुभदोष श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गमोपासनाख्यो मंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे काल विपर्यासे कर्म विपर्यासे न्यूनातिरिक्त दुर्दोष प्रायश्चित्तार्थम अतो देवादिवट्टं होष्ये अतितेन मन्यस्मा नमतेन मन्यस्मा सरस्वतेन मन्यस्मा देवतविद प्रसुमा ओम मतो देवावन्तराय दावट्टर विचक्रमे पृथिव्या सप्तनाम विस्वाहा इदं विट्टर विचक्रमे त्रयधानत देवतं समूढमस्य भागं श्रे स्वाहा त्रीणि पदा विचक्रमे विट्टर गोपादाभ्यः तदोधर्माणि धारयन् स्वाहा विष्णाकर्माणि वस्कतगिदो वृदानि वस्पदे इन्द्रस्वयज्जसगा स्वाहा तद्विष्णो परमं पदकं तदा पश्यन्ति सूर्यः दिवेव दक्षिणात् दग्गु स्वाहा तद्विप्रासव पञ्चमो जाग्रवागं तस्य विन्दते विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुव सुव स्वाहा अदितेन्वमग्गस्तानवदेन्वमग्गस्ताः सरस्वतेन्वमग्गस्ताः देवसविद प्रासावीः
తదితో బాగాలీయరే గగనత్తాలు చూపరే తదితో బాగాలీయరే మొగరుదేర కస్తూరి ఉండలీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పూల దండలు తీసి పూలీయరే अत भगवतो महापुरुषस्य श्रीमदादिनारायणस्य अचिन्त्यात्परिमितज्ञा प्रियमाणस्य महाजलोकस्य मध्ये परिभ्रममाणानामनेककोटिब्रह्माण्डानां एकदमे पृथिव्यप्तेजो वायुव्राकाश अहङ्कारमहदव्यक्ताख्य सप्तावृणैरावृते अस्मिन् महति ब्रह्माण्डे आधारशक्तिश्रीवराह कूर्मानन्ताष्ट दिग्गजो प्रविदिट्टिदानां अतल वितल सुतल तलातल रसातल महातल पातालाख्य सप्तलोकानाम् ऊर्ध्वभागे भूलोके भुवर्लोक सुवर्लोक महर्लोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्य षल्लोकानामुदोभागे महानालायमानस्य फणिराजच्चेजस्य सहस्रफणाफणिमण्डलमण्डिते ऐरावतपुण्डरीकवामन कुमुदाञ्जनपुष्पदन्त सार्वभौम अष्टदिग्दण्डशुण्डाद्दण्डोद्दम्बिते अमरावते तेजोवते संयमनिरक्षोवते सिन्धुमते गन्धवत्तिलकावते जशोवते त्वष्टदेवपने विराजते इन्द्राग्नियमनिरुतवरुणवायुकुबेर ईशानाख्य अष्टलोकपालकपरिपालिते लोकान् लोकान् चलवलयिते लवणेक्षुरासर्भिरदक्षेरशुद्धोदकाख्य सप्तान्नपरिवृते जम्बूफलक्षकुशक्रौञ्चजागजान्मपुष्कराख्य सप्तद्वीपद्वीपिते माहेन्द्रमलयमदृक्ष्वदिन्त्यपारयात्राख्य सप्तकुलपर्वत विराजिते भारत किं पुरुष हरीलावतपत्रास्वकेतुमाल हिरण्यकरमणकगुरुवरजाक्लववृषाणां मध्ये वरदवर्षे वरदखण्डे महासरोरुहाकार 50 कोटि योजन विस्तीर्ण भूमण्डले लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे दण्डकारुण्ये प्रजापतिक्षेत्रे कर्मभूमौ अवन्ते कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे कृष्णा कावेर्योर्मध्यप्रदेशे आदिवराह क्षेत्रे वेंकटाचले सकल देवता सन्निधौ सकल जगत्त्रष्टुः प्रार्थयज्जीवनो ब्रह्मणो द्वितीय परार्थे प्रथम वर्षे प्रथम पक्षे प्रथमे हनि द्वितीयायामे यह जन्मनि च एतक्षणपर्यन्तं बाल्य यौवन कौमारवार्धकेषु रहस्य प्रकाशे च आवृत्तनावृत्त महापातकादि समस्त दुर्दक्षयार्थं तदपूर्वेषां दशापरेषां मद्वंश्यानां मातृवंश्यानां सर्वेषां पितॄणां च कुंभे पाकलोकित दामादिपसंगातः कालसूत्रादि विविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः वृत्तैस्थले सूर्यमण्डलपर्यन्तम् आमोद ब्रह्मोद संबोध वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्यमिति चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थं श्रीलक्ष्मीनारायण प्रीत्यर्थं भृगुमरे चत्रकस्य पादिभिः कोटिचातुर्लक्षप्रणानेन दिव्यवैदिकविधानेन नानाविधशास्त्रोक्तमार्गेण वेदोक्त प्रकारेण विघ्नसोक्त प्रकारेण हेमाद्रकन्यादानफलाभाप्त्यर्थं कन्यादानं करिष्ये। अस्य श्रीमदादिनारायणस्य अनेककोटि ब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणगुणगणगदाम्बीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रगदा पद्माङ्कित कोटिसूर्यप्रकाशस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैगानसभगवस्यास्त्रोक्तमार्गेण आङ्गीरसभारस्पत्य भारद्वाज त्रयारुषेण प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य पंचविधव्योः प्रवर्तमानस्य परतद्विभवव्योऽन्तर्यामि अर्चावतारस्वरूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोन्नप्त्रे आङ्गीरसभारस्पत्य भारद्वाज त्रयारुषेण प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृतिस्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणोक्षादिवसात् व्युत्पस्ततलयकारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गीरसभारस्पत्य भारद्वाज त्रयारुषेण प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्तदेवतानिकुटमकुटमनक विजृम्भित पादारविन्दस्य श्रीमहाविष्णोः
आदिनारायण शर्मणः पुत्राय आंगीरस भारस्पत्य भारद्वाज त्रयाऋषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाज भक्तलोक परिपालनाज किरीटहार केजोर दिव्याभरण भूषिताज दिव्य कौस्तुभालंकृताज दिव्य पीतांबरधराज दिव्यमाल्योशोभिताज प्रपन्न पारिजाताज निजावताराज स्वर्ण गरुड़ वाहनारूढ़ाज अचिंत्यात्मक नित्य यौवन स्वभाव लावण्य तेजो रत्नाकराज अखिल शाखाध्यायिनो अखिल लोक पवित्र गोत्राज श्रवण नक्षत्रे मकर रासो जाताज श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराज श्यामाद्रवण सकल वेदाध्यायिनी भार्गवत्यो नौप्नुवान औरवैद्र पंचारुषे प्रवरान्वित भार्गवस गोत्रोद्भवी सर्वालंकारवती सुरांगना संसेवित पादारविंद श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनी आनंद गुणात्मिका मूल प्रकृति रूपा उत्तर फल्गुनी नक्षत्रे कन्या रासो जाता भृगो संकल्पतनया इमां श्रीदेवी नाम्नी कन्या वृणीमहे वृणीत्वं धास्यामि रुद्रश्यामाधर्मण सकल वेदाध्यायिनी काश्यपावत्सारणे ध्रुवत्रयारुषेय प्रवरान्वित काश्यपस गोत्रोद्भवी सर्वालंकारवती सुरांगना संसेवित बाधारविंद श्री महाविष्णोः अत्यंत मनोहरी अत्यंत सौंदर्यवती रेवती नक्षत्रे मीनरासो जाता कश्यप प्रजापते संकल्पतनया इमां भूदेवी नाम्नी कन्या वृणीमहे वृणीत्वं धास्यामि कन्या कनक संपन्ना कनकाभरणैर्युधां दास्यामिट्टवे तुभ्यं ब्रह्मलोक चिकीर्षयेत् कन्या स्फलङ्कृतां सात्मीं सुशीलाय सुमेधसे प्रेदोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धयेत् पुष्पम्बरा सर्वभूतसाक्षिण्य सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्य मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभगुं शुभम् வெங்கடேஷாயா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் எம்பெருமான் திருக்கல்யாணத்தில் பிராட்டிமார்களுக்கும் கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு இனிதே முடிந்தது. இனி அடுத்த நிகழ்வு திருமாங்கல்ய தாரணம். அதற்கு முன்பாக இன்று தாயார்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யங்களை மங்கள் நீரில் சுத்தி பண்ணி அர்க்யம் பாத்தியம் ஷோடச உபச்சாரங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. பக்தர்களே, வேதங்கள் 4: ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதங்கள். எம்பெருமானின் திருவாயால் பிரம்ம தேவர்களுக்கு அருளப்பட்டதுதான் வேதங்கள் அல்லவா? இந்த வேதத்துக்கு ஆபத்து வரும் போதெல்லாம் பகவான் ஸ்ரீ ஐக்ரீவராகவும் மத்ஸ்ய அவதாரமாகவும் எடுத்து ரட்சித்தார். அத்தகைய உயர்வான வேதத்தை சொல்லுவதும் கேட்பதும் கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் கேட்க வேண்டும் என்று எண்ணம் வருவதே ஏற்றம்தான் அல்லவா? வேதம் சொல்லுவது என்னவென்றால், எப்போது வேதத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு நாம் வேத பாராயணத்தை கேட்கிறோமோ அப்போதே அந்த பகவான் நம்மை பார்த்துவிட்டார் என்று அர்த்தமாம். வேதத்தை கேட்க ஒருவருக்கு இஷ்டம் இல்லை என்றால் எம்பெருமானின் கடாட்சம் அவனுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். பகவான் இடத்தில் துவேஷம் என்றால் கூட பகவான் பொறுத்து கொள்வாராம். ஆனால் வேதத்தின் மீது துவேஷம் வந்தால் பகவான் அதனை பொறுக்க மாட்டாராம். ஏன், நரசிம்ம அவதாரத்தின் போது பகவானே இதை அருளி செய்துள்ளார். எவன் வேதத்தை நிந்திக்கிறானோ அவன் சீக்கிரமாய் அனுபவிப்பான் என்பதே அர்த்தம். பக்தர்களே, அந்த வேதத்தின் அர்த்தம் தெரியாவிட்டால் கூட பரவாயில்லை, வேதத்தை கேட்க வேண்டும். இப்போ நாம் ஒரு ஹோமம் பண்ணுகிறோம் அல்லவா? அவர் சொல்லுகின்ற மந்திரத்தின் பொருள் தெரியுமா? தெரியாது. இருந்தாலும் ஹோமம் பண்ணுகின்ற பலம் கிடைக்கிறது. உபநயனத்தின் போது பவதி பிக்ஷாம் தேகி என்கிற மந்திரம் சொல்லித்தரப்படுகிறது. அதன் பொருள் அவனுக்கு தெரியாவிட்டாலும் அவன் இல்லத்தில் முன் சென்று அதனை சொல்லும்போது அவனை பாத்திரம் நிறைகிறது அல்லவா? அப்படி அந்த அர்த்தம் இவனுக்கு தெரியாவிட்டாலும் அவன் வீட்டில் இருப்பவர்களுக்கு புரிகிறதே. அதேபோல் ஹோமத்தின் போது சொல்லப்படும் அந்த வேத மந்திரத்தின் பொருள் அதை சொல்லுபவர்களுக்கோ செய்பவர்களுக்கோ தெரியாமல் போனாலும் யாரை குறித்து சொல்லுகிறோமோ
புரியுமோ அந்தந்த தேவதைகளுக்கு புரிகிறதல்லவா? அவர்கள் ஓடி வந்து நாம் கொடுக்கும் அவிசையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணுகிறாரல்லவா? ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ வேதத்தை மனசு பூர்த்தியாக நாம் கேட்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் சிந்து நதி கரையில் முனிவர்கள் வேதங்களை உருவாக்கினார். பின்னர் தலைமுறை தலைமுறையாக இதை முடிவில் போட்டு செவியில் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். இதை கருணா பரம்பரை என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இதை தொகுத்தவர்தான் வியாச பகவான். ஆகவே தான் அவரை வேத வியாசர் என்றும் போற்றுகிறோம். வேதங்களை 4ஆக பிரித்தாராம். அதர்வன வேதம், மந்திரவாத பிரயோகங்கள், வசியம் போன்ற காரியவாத செயல்கள் சாமவேதம், வேள்விகளின் போது பாட வேண்டிய கீர்த்தனைகள் சாமவேதம். யஜுர்வேதம், சடங்குகள் மந்திரங்கள் போன்றவை யஜுர்வேதம். ருக்வேதம், பொதுவான மந்திரங்கள் ருக்வேதம். இவற்றை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாததால் அதன் ஒரு நூலாக எழுத விரும்பினாராம் அந்த வியாசர். இதற்கு வடிவம் கொடுக்க தனக்கு உதவ வேண்டும். அவர் ஒரு பிரம்மதேவரை துதிக்க அவர் விநாயகர் பெருமாளை பிரத்திக்கும்படியாக கூறினாராம். வியாசரும் கணநாயனை வழிபட அவரும் உலக நன்மைக்காக இதை செய்வதை ஒப்புக்கொண்டார். ஒருவர் சொல்ல அடுத்தவர் எழுதுவது என்பதை தோற்றுவிட்டவரே அந்த விநாயகர் தான் அல்லவா? ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் எழுதுவார்கள். ஆனால் இங்கே வியாச முனிவர் சொல்ல முழு முதல் பொருளான விநாயகர் எழுதுகிறார். தனது தந்தையை உடைத்து எழுத தயாரானார் விநாயகர். ஆனால் நான் எழுத ஆரம்பித்தால் எனது எழுத்தாணி நிற்காது. ஆகவே நீங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே போக வேணும் என ஒரு கோரிக்கையை வைத்தாராம். அதற்கு வியாசர் நான் சொல்லுவதின் பொருளை உணர்ந்து தாங்கள் எழுத வேண்டும் என்ற கட்டாயம் விதித்து சிரித்தபடியே எழுதத் தொடங்கினார் தும்பிக்கை ஆழ்வாரான விநாயகர். எழுதில் பொருள் விடைக்காத சிக்கலான முடிச்சுகளை அமைப்பாராம் வியாசர். அதன் பொருளை உணர்ந்து விநாயகர் எழுதுவதற்குள் வியாசர் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் மனதில் அமைத்து கொள்வாராம். இவ்வாறு வியாசர் பாட விநாயகர் எழுத உருவானதுதான் மகாபாரதம். பக்தர்களே, வியாசன் தனது மகனான சுகபிரம்மத்துக்கு சொல்ல அவர் தன் சீடர்களுக்கு உபதேசிக்க வைசம்பாயன மகரிஷி இதை ரிஷியில் மத்தியில் பரப்பினார். அதன் பின்னர் பரிச்சித்து மன்னரின் மகனான ஜனமேஜயனுக்கு வியாசனின் கட்டளைப்படி வைஸ்வம்பாயனர் கூறுகிறார். பக்தர்களே, இவ்வாறு மகாபாரதம் வியாசர் பகவானால் உருவாக்கப்பட்டு இன்று நாம் அறியும் வகையில் செய்த இந்த வியாச பகவானையே சாரும். இதனை என்ன வேதம் தோஷமும் இத்தனை என் வேத கோஷமும் நம்முடைய செவிகளை நிறைக்க வேண்டும் என்பதற்காகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட வேத பாராயணத்தை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? இதோ அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்திலே இன்னும் சற்று நேரத்திலே மாங்கல்ய தாரண கைங்கரியத்தை சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மாங்கல்ய தாரணம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் திருமலையில் இருந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக சேவித்துக் கொண்டுள்ளோம். பிரஜாபதிஸ்ஸோ மகும் ராஜா நமஸ்ருஜதா மந்திரஜோ வேத அன்பசృజ్యంతా தானஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரி மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்ராணி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரயம் ஸ்ரீதேவ்யே நமः மாங்கல்ய தாரணம் கரோமி. பிரஜாபதிஸ்ஸோ மகும் ராஜா நமஸ்ருஜதா மந்திரயோ வேத அன்வசృజ్యంతా தானஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரி மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்னானி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரயம் பூதேவ்யை நமः மாங்கல்ய தாரணம் கரோமி. மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து சுபகம் சுபம்.
చూడరే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే చెలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చెలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చెలువ సూర్య తేజపు పతిని మరలా చెలువ సూర్య తేజపు పతిని మరలా జలజాక్షంబుల సతియును జూచే జలజాక్షంబుల సతియును జూచే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి చిత్తం జస్వా చిత్తిస్య స్వాహ ఆగోదం జస్వా ఆగోదిస్య స్వాహ విజ్ఞాతం జస్వా విజ్ఞానం జస్వాహ మనస్ జస్వా చక్రే జస్వాహ పూర్ణమాదం జస్వతంత్రం జస్వాహ ఓం భూ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం స్వాహ ఓం భూర్భువ స్వాహ అదితేన్మగ్గుస్తాన్మదేన్మగ్గుస్తాః దేవతవిద ప్రాసావేః ప్రాణాయామస్యాం స్వదేదో శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహికోత్సకర్మాంగోపాసనాఖ్యో సర్వదోష ప్రాయ రాజహోమం కరిష్యేది తేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవతవిద ప్రసువ హిమాల్లాజానమిత్యపి కార్య ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంజ సంవదనాత్ తదగ్నిరనుమన్యతాం యన్నాద్రుపబ్రోధోజ్ఞౌ లాజానావమంతి దీర్ఘాయురస్తు మే పదరేదంతాం జ్ఞాతజో మమ స్వాహా ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంచ సంవదనాత్ తదగ్నిరనుమన్యతాం యన్నాద్రుపబ్రోధోజ్ఞౌ లాజానావమంతి దీర్ఘాయురస్తు మే పదరేదంతాం జ్ఞాతజో మమ స్వాహా ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంచ సంవదనాత్ తదగ్నిరనుమన్యతాం యన్నాద్రుపబ్రోధోజ్ఞౌ లాజానావమంతి దీర్ఘాయురస్తు మే పదరేదంతాం జ్ఞాతజో మమ స్వాహా ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం శివ స్వాహ ఓం భూర్భువ స్వ స్వాహ దదేన్మోగ్గుస్తాన్మదేన్మోగ్గుస్తాః దేవతవిద ప్రాసామీః ప్రాణాయామస్యాం స్మృతిదోష శ్రీనివాసస్వామినః వైవాహికోత్సకర్మాంగం ఔపాసనాఖ్యో సర్వదోష ప్రాయశ్చిత్తార్థం ఉదో దేవాదివైష్ణం హోష్యేదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవతవిద ప్రసువ ఓం మతో దేవావంతరాయ విచక్రమే పృథివ్యా సప్తధామ విస్వాహ ఇదం విష్ణుర్విచక్రమే త్రేధానదేపదం సమోఢమస్య భాగం శ్రేయ స్వాహ త్రీణి పితా విచక్రమే విష్ణుర్గోపాదాబ్జః తదో ధర్మాణి ధారయన్ స్వాహ విష్ణోకర్మాణి పస్కదయదో వ్రతాని పస్పదే ఇంద్రస్యయుద్ధసగా స్వాహ తద్విష్ణో పరమం పదకం తదా పశ్యంతు శూరయः దివీం వచక్షురాతగుస్వాహ తద్విప్రాసో పంచవో జాగ్రవాగం తస్యమిందదే విష్ణోర్యత్ పరమం పదగుస్వాహ ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం శివ స్వాహ ఓం భూర్భువ స్వ స్వాహ అదితేన్మగ్గుస్తాః దేవతవిద ప్రాసామీః ప్రాణాయామస్యాం స్మృతిదోష శ్రీనివాసస్వామినః వైవాహికోత్సకర్మాంగం ఔపాసనాఖ్యో ఉపరిక్తాదంత హోమం కరిష్యే అదితేన మన్యస్వ అనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవతవిద ప్రసువ
तस्य कर्मणोत्तरेरिचं विद्वान्यो निमहाकरम् अग्निसुट्पुटुकुट् विद्वान् सर्वज्ञ सुगुणं करोतु स्वाहा अग्नये एषु टौर्दावदीनां कामानाकुं समुद्रे स्वाहा अग्नये स्वाहा अग्नेनादाय स्वाहा अग्नेनपतये स्वाहा प्रजापतये स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवाणादिष्टं दैवतमं पुष्पे स्वाहा अग्नेषु टकृते स्वाहा वास्तुपदे नमो वास्तुपतये स्वाहा यन्म आत्माभूतग्निस्तत् पुनरागः जातवेदावचन स्वाहा पुनरग्निचक्षुरदात् पुनरेन्द्रो बृहस्पतिः स्वाहा इष्टेभ्य स्वाहा वसडनिष्टेभ्य स्वाहा वेजृत्यै स्वाहा विष्कृत्यै स्वाहा दौराध्यै स्वाहा दैवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा वेदोषेदमेव स्वाहा समितसे तेजोमयदे स्वाहा यमस्य ते मृत्योर्मवायि स्वाहा सोमस्य ते चित्तमेवायि स्वाहा वायोर्जमहि प्राणमेवायि स्वाहा ब्रह्मदोर्मिहुद्यमेवायि स्वाहा सप्तते अग्ने समित सप्तदिप्वा सप्तऋषय सप्तधाम प्रियाणि सप्तहोत्वा सप्तदात्मा सप्तजोनिर् रात्मनस्वा कृतेन स्वाहा अग्निर्भक्तः स्वाहा वेदर्भक्तः स्वाहा जोर्भक्तः स्वाहा अग्निर्जैनं वेदर्जैनं जोर्जैनं प्रथमे जैर्नं स्वाहा ऋतदान विद्वानुट्टभृतेन पूर्णबाहुदिञ्जुहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राय जुहोमि स्वाहा अग्निशुप्यतो वेदशुप्यतो ज्योतिषुप्यतो पृथ्वीशुप्यतो ब्रह्माद्या सुप्यन्तां मदितेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासामीः आवाहक देवताभ्यो नमिदासुगुणास्तां प्रवेशां क्षुमनार्थं क्षेमाय पुनरागमनाय च पवित्रमसु पवित्रं मे पूजा स्वाहा सर्वमसु सर्वं मे पूजा स्वाहा अक्षतमक्षते जुहोमि अक्षतमामे श्रेष्ठां राज्यां दक्षिणायां उदराजाम् उदीचाम् उद्भायात् राजामार्चयन्तां पश्चिमतः परिधिमपनया सर्वान् प्रथमोह्य गन्धिं विसृज्यापि प्रोक्ष आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापवोषधयोमृता बृहस्पततो नो विट्टमेन स्वाहा शुद्ध्यन्तां देवसदनं शुद्ध्यन्तां देवसदनं भूतिस्मादे भूतिस्माते लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निरमार्दजोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयाजुषं जमदग्ने कश्यपस्य त्रयाजुषं यद्देवानां त्रयाजुषं तन्मे अस्तु त्रयाजुषं दीर्घायुष्माज बलाज सदाज सदञ्च वक्षसे त्रयाजुषं वा भोजट्टावजोपवस्थानमूर्चेत महेरणाय चक्षुषे यो वत्सवदमोरुदत्तस्य पादगध्यानः मुषतेर्व मातरः तस्मा अरङ्गमामभोजस्यक्षजाय जन्मद आपो जनगदाचनः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनात् कृतन्तु मजादेवा परिभुवनद्वदश्च वै प्रायश्चित्तानि शेषानि होमकर्माणि वै तानि शेषानि शेषाण श्रीकृष्णा स्मरणं वदं कायेन वाचा मनसेन्द्रियवाप्तात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः तदात्मनस्तां प्रवेशां क्षमणार्थं क्षमाय पुनरागमनाय च अग्निपुरुषाय नमः कुलोपहारं निवेदयामि आद्योपहारं समर्पयामि
तत्सब्रह्मार्पितमस्तु सर्वं श्री भूमणीनाथसमेत श्री श्रीनिवासार्पितमस्तु. ஓம் நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இது எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் பொறியிடுதல் என்கிற லாஜ ஹோமம் பின்பு அக்னிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பூர்ணாகுத்தி இனிதே முடிந்தது. இனி எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். வாரணமாயிரம் குலவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றதார் என்றதீர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்ட கனா கண்டேன் தோழி நான். அந்த கண்ணனையே தினந்தோறும் நினைத்து அந்த கண்ணனையே தனது மணாளராக அடையும் தனது வேட்கையையும் கனவிலே கண்டு அந்த கனவிலே தனது கல்யாணத்தை நண்பர்களிடம் சொல்லுவது போல் அந்த கனவிலே அனைத்தும் நடந்ததைப் போல இந்த பாசுரத்தை எடுத்துச் சொல்லுவதே வாரணமாயிரம் என்று தொடங்கும் 10 பாசுரம். பக்தர்களே, இந்த எம்பெருமானின் திருக்கல்யாண சமயத்தில் தேங்காய்களை உருட்டி விளையாடும் நிகழ்வின் போது அனுசந்திப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இதை தினமும் கல்யாணம் பாராயணம் செய்பவர்களுக்கு நல்ல கணவர்மார்களையும் நல்ல மக்களையும் பெறுவது என்பது இதனுடைய சிறப்பு. பக்தர்களே, நித்திய கல்யாண சக்கரவர்த்தியான எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். மாலை மாற்றுதல் என்கிற மாலா பரிவர்த்தனம். திருமாங்கல்ய தாரணத்திற்கு பின்னர் முகூர்த்த மாலையை தம்பதிகள் இருவரும் மாற்றிக்கொள்ளுவது சம்பிரதாயம்தானே. அப்படி அந்த காலத்தில் மணமகனும் மணமகளும் சரி முதல் முறையாக கல்யாணத்தின் போதுதான் ஒருவரின் ஒருவர் பார்த்து கொள்வார்கள். ஆகவே அவர்களுக்கும் அந்நியம் பாவம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் ஏற்பட தேங்காய் உருட்டுதல் மாலை மாற்றுதல் போன்ற சடங்கு சம்பிரதாயங்களை பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். சடங்கு சம்பிரதாயம் என்பது வழி வழியாக வந்தவை அல்லவா, நமது பெரியோர்களால் ஏற்பட்டது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு மந்திரமும் உண்டு. பக்தர்களே, அப்படி அந்த சம்பிரதாயங்களை கல்யாண சக்கரவர்த்தியான மலையப்ப சுவாமி தனது திரு கல்யாணத்திலும் முறையாக கடைபிடித்து எல்லோருக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார். மலையப்ப தோள்களில் சூடிய மாலை முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கும் பின்பு ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமி தேவி தாயாருக்கும் சமர்ப்பித்துவிட்டு அந்த தாயார்கள் சூடிய மாலையை இதோ திரும்பவும் கொண்டு வந்து எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. பக்தர்களே, இப்படி 3 முறை மாலையை மாற்றியாகிவிட்டது. மாலா பரிவர்த்தன கைங்கரியத்தை மங்களகரமாய் அர்ச்சக்கர் சுவாமி பூர்த்தி செய்கிறார். இதோ அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய திருக்கல்யாண வைபவத்திலே மாலை பரிவர்த்தனை, அதாவது மாலா பரிவர்த்தன மாலை மாற்றுதல் கைங்கரியத்தை பூர்த்தி செய்கிறார். இதோ பக்தர்கள் அனைவரும் கூட அதோ அங்கே ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொண்டு பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்தை நேரிலே சேவித்து கொண்டுள்ளார்கள். இதோ கோவிந்தா 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 என்று பக்தி ஸ்ரத்தையுடன் பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்தை சேவித்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்தை சேவிப்போம். இதோ அர்ச்சக்கர் சுவாமிக்கு பரிவட்டம் மரியாதை, இதைத் தொடர்ந்து தலம்பராளி என்கிற கைங்கரியத்தை சேவிப்போம். பக்தர்களே, முதலில் அந்த வெள்ளி வட்டிலே இருக்கும் அக்ஷத்தையை பகவானுடைய சிரசிலும் பின்பு ஸ்ரீதேவி பூதேவி தாய்மார்களுடைய சிரசிலும் அர்ச்சக்கர் కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు కూతురు
పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ